Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு உப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, இட்லி புழுங்கல் அரிசி, அதை ஆட்டி எடுத்துக்கணும். நம்ம இட்லிக்கு ஆட்டுறோம் இல்லையா, அப்போ கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டா இந்த கொழுக்கட்டை செய்யலாம். இது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, அதோடு இல்லாமல் ஹெல்தியான ஸ்நாக்ஸும் கூட. நம்ம நைட்டில் கூட இது சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ மாவு, ஒரு டம்ளர் வேணும்னா ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி காட்டுறச்சியே நம்ம ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சு தனியாக ஆட்டிக்கலாம், இல்லை மிக்சியில் கூட நம்ம ஆட்டிக்கலாம். ஆட்டி நல்லா எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், மீடியமாக நம்ம இட்லிக்கு எப்படி மாவாட்டுவோமோ அதே மாதிரி. இதுக்கு தேவையானது கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, அதெல்லாம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பும், கருவேப்பிலை கொஞ்சம், மிளகா கொஞ்சம், அப்புறம் பெருங்காயம், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் காய வச்சு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாலாம் போட்டு நல்லா தாளிக்கணும். அப்புறம் பெருங்காயமும் போடணும். போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவையும் ஊற்றி நல்லா கிளறணும். நம்ம கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் கிளறுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கிளறணும். அப்புறம் தேங்காயும் இதோட சேர்த்து நல்லா போட்டுக்கிட்டு கிளறணும். இந்த மாவு அந்த வானலியில் ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். கையை தொட்டு பார்த்தோன்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கி நல்லா ஆறின பிறகு இதை உருண்டையாக உருட்டி ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய உப்பு கொழுக்கட்டை ரெடி. இதோட நம்ம சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, அந்த மாதிரி ஏதாவது சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா கூட சாப்பிட்லாம், இல்லை இட்லி பொடி எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதையும் கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கும் இது ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.